பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அவரோடு நடக்கிறது பெரிய பாக்கியம் தானே. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அப்போ ஆண்டவரோடு நீங்கள் தினந்தோறும் நடந்தால் தினமும் அவரோடு உங்களோடு கூட நடப்பார். பாருங்க, 2 நாளாகம 15 அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. இயேசுவோடு நீங்கள் இருக்கணும். அதுக்கு உங்களை இன்னைக்கு அர்ப்பணித்து கொண்டு தினமும் காலையில் அதுதான் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவருடைய பிரசன்னத்தை தேடணும். இயேசுவே, நீர் என் கூட இருக்கணும், நான் உங்க கூட இருக்கணும், என் கூட நடக்கணும்னு அவரோடு கூட இருந்தால் அவரும் உங்களோடு கூட இருப்பார். இந்த கடற்கரை ஓரத்தில் தான் இயேசுவை விட்டு மறந்து ஓடி வந்து மறுபடியும் மீன் பிடிக்க ஆரம்பித்த பேதுருவும் உடைய சகாக்களையும் இயேசு சந்தித்தார். நான் என் கூட இருக்கவங்களை தெரிந்து கொண்டேன், என்னை விட்டுட்டு வந்துட்டீங்களே, மறுபடியும் மீன் பிடிக்க பழைய தொழிலுக்கு போயிட்டீங்களேன்னு ஆண்டவர் சந்தித்து மறுபடியும் தன்னோடு கூட இணைத்து கொண்டார். நீங்களும் இயேசுவோடு கூட இருக்கவங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களுடைய கரத்தை பிடித்த நடப்பேன், நீர் தான் எனக்கு முக்கியன்னு பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். சரியா? அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எப்பவுமே நான் உம்ம கூட இருப்பேன் ஆண்டவரே. தகப்பனை, உம்ம கூடவே இருக்க நான் விரும்புகிறேன், உம்மோடு கூட நான் இருப்பேன். நீர் என் கூடவே இருந்தேன், அனுதினமும் வழி நடத்தணும். நான் அதை விசுவாசிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்திற்காக நான் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.